عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய நற்கிருபையினால் சஹாபாக்கள் சம்பந்தமாக ஒரு சில முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொண்ட பிறகு இன்னும் அல்லாஹுடைய சுவனத்தின் சுப செய்தியை பெற்ற நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெயரை சொல்லி சொல்லி இன்னார் சுவனவாசி இன்னார் சுவனவாசி என்பதை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி நபியின் நாவிலிருந்து சுவனத்தின் சுப செய்தியை பெற்ற அந்த 10 புனிதமான சஹாபாக்கள் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்களுடைய நிலை பொறுத்தவரையிலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒன்று, இந்த சுவனத்தின் சுப செய்தி பெற்ற 10 சஹாபாக்கள் ஏனைய சஹாபாக்களை விட சிறப்புகளுக்கு சொந்தக்காரர்கள். அந்த அடிப்படையில் இந்த 10 சஹாபாக்களில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதலாவதாக எடுத்து சொன்ன பெயர் அபூ பக்கரின் ஃபில் ஜன்னah. அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சுவர்க்கத்தில் இருப்பார். நபியின் சுவனத்தின் சுப செய்தி பெற்ற 10 சஹாபாக்களில் முதன்மையான ஒரு சஹாபியாக, அந்த 10 சஹாபாக்களில் முதல் பெயர் நபியின் நாவிலிருந்து வெளிவந்தது அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இதன் மூலமாக நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும், எப்படி ஏனைய சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த 10 சஹாபாக்களுக்கு சிறப்பு இருக்குதோ அதே அடிப்படையில் இந்த 10 சஹாபாக்களுக்கு மத்தியில் அபூ பக்கர் அவர்களுக்கு சிறப்பு மிக சிறந்த சிறப்பாக இருக்கு. இந்த 10 சஹாபாக்களில் மிக உயர்ந்த சஹாபியாக, மிக சிறந்த அம்சங்களுக்கு சொந்தக்காரராக இருப்பவர் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இவரை பற்றி தெரிஞ்சிக்க அப்படின்னா முதல்ல சொல்லிக்க ஆசைப்படுவேன், இந்த அமர்விலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் முற்றிலுமாக இந்த சஹாபியை பற்றின முழுமையான விஷயங்கள் கண்டிப்பாக கிடையாது. எந்த சஹாபியை பற்றியும் முழுமையாக நம்மால் பேசி முடிச்சிட முடியாது. அவங்களுடைய ஒரு சில முக்கியமான குணங்கள், எதன் அடிப்படையில் இந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டுச்சு, அதை சார்ந்த ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வோமே தவிர ஒட்டுமொத்தமான செய்திகள் இவைகள் தான் கண்டிப்பாக கிடையாது. முதல்ல அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது நார்மல் என்ன தெரிஞ்சுப்போம், பெயர் என்ன, எங்கே பிறந்தாங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் பொதுவாக. அப்படி முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது பெயர் சம்பந்தமாக. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற பெயரை கொண்டு அழைக்கப்படுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அவரது பெயர் அபூ பக்கர் கிடையாது. அவருடைய பெயர் அப்துல்லா பின் உஸ்மான். அவருடைய பெயர் அப்துல்லா, அவருடைய தந்தை பெயர் உஸ்மான். அரபியர்களுடைய வழக்கம் என்ன, பெயர்களை தந்தையுடைய பெயரோடு இணைத்து சொல்லுவாங்க. யாருடைய பெயர் கேட்டாலும் தந்தையுடைய பெயர் அப்துல்லா பின் உமர், அப்துல்லா பின் அப்பாஸ், அப்துல்லா பின் அமர். எந்த சஹாபி பெயர், நபியோட பெயராகட்டுமே முஹம்மத் பின் அப்துல்லா, யாருடைய பெயர் எடுத்தாலும் அவங்களுடைய தந்தையுடைய பெயரோடு இணைத்து சொல்வதுதான் வழக்கம். நம்முடைய காலகட்டத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கும் இப்படி சொல்லி கொடுத்தாகணும், தந்தையுடைய பெயரோடு சேர்த்து சொல்லக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ அந்த அடிப்படையில் அவருடைய பெயர் அப்துல்லா, தந்தையின் பெயர் உஸ்மான். அபூபக்கர் என்ன, அப்போ அவருடைய குன்னியத்துன்னு சொல்லுவாங்க. அரேபியர்களுக்கு மத்தியில் ஒரு வளமையான விஷயம்தான், பெயர் ஒன்று இருக்கும், புனைப்பெயர் ஒன்று வச்சுப்பாங்க, குன்னியத்தாக ஒன்று வச்சுப்பாங்க. அப்படிப்பட்ட குன்னியத்தில் தான் அபூபக்கர்ன்ற பெயர் வருது. இந்த பெயரை கொண்டு அதிகமாக புகழப்பட்டவர் அவர். அவருடைய உண்மையான பெயரை விட இந்த குன்னியத்தின் மூலமாக அதிகமாக புகழப்பட்ட காரணத்தினால் இன்னைக்கு நாம அபூபக்கர் சொல்லி பழகிட்டோம். அவருடைய பெயர் என்ன? அப்துல்லா பின் உஸ்மான், உஸ்மானுடைய மகன் அப்துல்லா.
ரலியல்லாஹு அன்ஹு. பிறகு இவருக்கு பட்டங்கள்னு பார்த்தா 2 பெரிய பட்டங்கள் மக்கள் கொடுத்துருக்காங்க. இவருடைய பண்புகளுக்கு ஏற்ற அம்சங்களுக்கு ஏற்ற பட்டங்கள் 2 கொடுத்துருக்காங்க. முதலாவது இவருடைய பட்டம் அத்தீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தீக் அப்படின்றதுக்கு 2 அர்த்தங்கள் இருக்கு. ஒன்று கண்ணியமானவர், சிறந்தவர் அப்படின்ற அவருடைய குணங்கள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அபூபக்கர் கண்ணியமானவர்ப்பா, இவர் சிறந்தவர் அப்படின்ற ஒரு அர்த்தமும் அத்தீக் வருது. இன்னொரு அர்த்தம் நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம், ஏழைகளை தன்னுடைய கைப்பணம் கொடுத்து வாங்கி விடுவிப்பவர், விடுதலை அளிப்பவருக்கு அத்தீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹுடைய பெயர்கள்லையும் அத்தீக் அப்படின்ற பெயர்களை கொண்டு வருவாங்க. அல்லாஹ் இந்த ரமதான் மாதத்தை பற்றி பேசும் பொழுது இந்த ரமதான் மாதத்துடைய ஒவ்வொரு இரவிலையும் அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து நபர்களை விடுவிக்கிறான். அப்போ இந்த அத்தீக்ன்ற இன்னொரு அர்த்தம் என்ன வருது? விடுவிப்பவர்கள். அப்போ இங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய இந்த பண்புகள் சிறந்தவரும் சொல்லப்படுது. இன்னும் அதிகமாக ஏழைகளை, அடிமைகளை, சஹாபாக்களை தன்னுடைய கைப்பணம் கொடுத்து வாங்கி விடுதலை செய்வாங்க. அத்தீக்ன்ற பட்டம். இரண்டாவதாக பெரிய பட்டம் என்ன அவங்களுக்கு அப்படின்னா சித்திக்னு சொல்லுவோம். இன்னைக்கு இந்த பட்டம் தான் அபூபக்கர்னாலே நம்ம வாயில வந்துடும். பெயர் தனியா பட்டம் தனியா மக்கள் சொல்ல மாட்டாங்க, சொல்லும் பொழுது அபூபக்கர் சித்திக்னுவாங்க. இந்த அளவுக்கு இந்த பட்டம் அவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பெயரை கொடுத்துச்சு, மிக அதிகமாக புகழப்பட்ட பட்டமா இருந்துச்சு. இந்த சித்திக்ன்ற பட்டத்துக்கு என்ன அர்த்தம்? நார்மலாக தெரிஞ்சுக்கிட்டு போனாம உண்மையாளர், உண்மைப்படுத்துபவர். இதுக்கு பின்னாடி உலமா பெருந்தகைகள் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. 2 விஷயங்கள் இருக்கு. உண்மைப்படுத்துறதுன்னா சும்மா கிடையாது, 2 பெரிய விஷயங்கள் அடிப்படையில் இவங்களுக்கு சித்திக்கின்ற பட்டம் கொடுக்கப்பட்டுச்சு. அதுல முதலாவது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொண்டு வந்த இஸ்லாத்தின் மீது முதலாக ஈமான் கொண்டவர், நபி கொண்டு வந்த விஷயத்தை முதலாக உண்மைப்படுத்தியவர். நபி எதை கொண்டு வந்தாங்க? இஸ்லாமை கொண்டு வந்தாங்க. நபி கொண்டு வந்த இஸ்லாத்தை முதலாக உண்மைப்படுத்தியவர் யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இதனால இவங்களுக்கு சித்திக்ன்ற பெயர் வந்துச்சு. நபியும் கூட சொல்லுவாங்கல்ல, அடுத்து வந்த காலகட்டத்தில் சக விஷயங்கள் மூலமாக அபூபக்கருக்கு மனசு கஷ்டம் ஏற்படும். ஒரு சில சஹாபாக்கள் வார்த்தைகள் மூலமாக மனசு கஷ்டம் ஏற்படும் அபூபக்கர் அவங்களுக்கு. அப்ப நபி சொல்லுவாங்க, சஹாபாக்களே நீங்க என்னுடைய அபூபக்கருக்கு சிரமத்தை கொடுக்காதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள்லாம் என்னை பொய்ப்பிக்கும் பொழுது இவர் உண்மைப்படுத்தினார். என்ன ஒட்டுமொத்த மனித சமூகமே என்னை பொய் உரைத்த போது இவர் தான் முதலாக உண்மைப்படுத்தியவர். அப்ப நபி கொண்டு வந்த விஷயத்தை முதலாக உண்மைப்படுத்தியவர் அபூபக்கர் சித்திக் என்று பேர் கொடுக்கப்பட்டுச்சு. இரண்டாவதா சொல்லுவாங்க, கஷ்டமான விஷயங்களை நபி கொண்டு வந்த ஏத்துக்க முடியாத கஷ்டமான விஷயங்களை உடனே உண்மைப்படுத்தியவர். எந்த ஒரு சலசலப்பு இல்லாம, எந்த ஒரு யோசனை இல்லாம, எந்த ஒரு தடுமாற்றம் இல்லாம உடனே உண்மைப்படுத்தியவர். எக்ஸாம்பிளுக்கு நமக்கு மிஅராஜுடைய சம்பவம் இருக்குது. மிஅராஜுடைய பயணம் ரொம்ப நீண்ட பயணம். இது முடிஞ்சு நபி மறுநாள் காலையில முஷ்ரிக்கீன்களுக்கு சொல்றாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சு. அப்ப அந்த முஷ்ரிக்கீன்கள் நம்மள சிரிச்சுக்கிட்டு ஏளனப்படுத்தினாங்க. அப்ப அபூஜஹல் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பிறகு நேரடி அபூபக்கர் கிட்ட போனா, இப்ப சொன்னாங்க ஒரு நபர் இருக்காரு, ஒரே இரவுல கஅபத்துல்லாஹ்ல இருந்து பைத்துல் மக்திஸ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு, நீங்க என்ன சொல்லுங்க அவரை பத்தி? அது சொன்னாங்க, ஒரே இரவுல கண்டிப்பா போக சாத்தியமே கிடையாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பைத்துல் மக்திஸ்ல இருந்து கஅபத்துல்லா போயிட்டு வரணும்னா குறைஞ்சது 1 மாசம் ஆகும். போறதுக்கு 14 நாள், வர்றதுக்கு 14-15 நாள், குறைந்தது 28-30 நாட்களுடைய பயணத்தை ஒரே இரவுல கடந்துட்டேன்னு சொல்றாரு. அப்ப கண்டிப்பா உண்மை கிடையாது. இதை தெரிஞ்சு இந்த பதில கேட்டு அபூஜஹல் திருப்பியும் சொன்னாரு, சிரிச்சுக்கிட்டு சொன்னாரு, இதை சொல்றது யாரும் கிடையாது, நீங்க தூக்கி வச்சுக்கிற தலைக்கு மேல உங்க முஹம்மது தான் சொல்றாரு. இப்படி இது மட்டும் கிடையாது, இன்னும் இந்த பைத்துல் மக்திஸ் போயிட்டு வந்ததோடு இல்லாம பைத்துல் மக்திஸ் இருந்து 7 வானத்துக்கு மேலையும் போயிட்டு வந்துட்டாராம். அப்ப முஹம்மதுன்ற வார்த்தை அடிப்பட்ட உடனே மறுகணமே சொன்னாங்க, என்னுடைய நபி முஹம்மது சொல்லியிருந்தா அதுல நான் சந்தேகப்படவே மாட்டேன், இது உண்மையா நடந்த நிகழ்வா கண்டிப்பா இருக்கும். அப்படி இஸ்லாத்துல மிக கஷ்டமான நேரத்தில் கஷ்டமான விஷயங்களை, இக்கட்டான சூழல்களை ரொம்ப அழகாக கையாண்டிருப்பாங்க, உண்மைப்படுத்தியிருப்பாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உண்மைப்படுத்தக்கூடிய குணத்தை கொண்டு குர்ஆன்லயுமே கூட இவங்களுக்கு பெயர் கொடுத்திருக்கான். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, சூரத்து ஸுமருடைய 33 வசனத்துல சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா வல்லதி ஜாஅ பிஸ்ஸித்க் வஸதக பிஹ், எவர் சத்தியத்தை கொண்டு வந்து இன்னும் எவர் இதை உண்மைப்படுத்தினாரோ உலாயிக ஹுமுல் முத்தகூன், அவர்கள் தான் உண்மையிலேயே முத்தகீன்கள், தக்வா உள்ளவர்கள். அப்ப இங்க
அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வாசகத்தை கவனிக்கணும். சத்தியத்தை கொண்டு வந்தவர் யாரு? சத்தியத்தை கொண்டு வந்தவர் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொண்டு வரப்பட்ட சத்தியத்தை வஸத்தக பிஹி, உண்மைப்படுத்தது யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் தஆலா இங்கே மறைமுகமாக சொல்லுவான், இந்த முஹம்மதும் இந்த அபூபக்கர் முத்தகீன்கள் அலைஹிமுஸ்ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வாசகம் ரொம்ப தெளிவா இருக்கு. இன்னும் அல்லாஹ் தெளிவாக சித்திக்கின்ற வார்த்தையே பயன்படுத்தி இருப்பான். அல்லாஹ் சொல்லுவான், வமன் யுத்திஇல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் எவர் பின்பற்றுவார்களோ ஃபஉலாயிக் மஅல்லதீன், இந்த நபர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் சரியாக பின்பற்றக்கூடிய நபர்கள், மஅல்லதீன் அன்அமல்லாஹு அலைஹிம், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளால் சூழப்பட்ட வாழ்க்கையில் இருந்த மினன் நபியீன் வஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸாலிஹீன், நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இவர்களோடு இருப்பாங்க. அப்ப இங்க அல்லாஹ் தஆலா சித்திக்னு சொல்றது அபூபக்கர் தான் சொல்றாங்கன்ட்டு நிறைய முஃபஸ்ஸிர்கள் சொல்லி கொடுத்தாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இப்படி நம்ம அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு 2 பட்டங்கள். அடுத்து எங்க பிறந்தாங்க, எப்ப பிறந்தாங்க அப்படின்னா, ஆமுல் ஃபீல் அப்படின்ற ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், இந்த சூரா அல்லாஹ் தஆலா அழகா வெளிப்படுத்தியும் காமிப்பான். நபி பிறக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் தஆலா கஅபத்துல்லாவை பாதுகாத்த நிகழ்வு சொல்லுவான். அப்ரஹான்ற ஒரு தலைவன் யானை படைகளை கொண்டு கஅபத்துல்லாவை இடிக்க முன் வரும் பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு அத்தாட்சி வெளிப்படுத்துவான். அபாபில் பறவைகளை கொண்டு கஅபத்துல்லாவை அல்லாஹ் பாதுகாத்திருப்பான். இந்த சம்பவத்தை தான் யானையுடைய சம்பவம் சொல்லுவோம். அப்ப இந்த யானை சம்பவம் நடந்த அந்த ஆண்டுல பிறந்தாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த யானை சம்பவம் நடந்த ஆண்டுல இருந்து 2.5 ஆண்டுகள் தள்ளி பிறந்தாங்க, கடந்து பிறந்தாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இப்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நபியை விட 2.5 ஆண்டுகள் சிறியவராக அபூபக்கர் இருந்தாங்க ரலியல்லாஹு அன்ஹு. சரி, சிறு வயசுல இருந்தே நபியோடைய பழக்கம் கிடைச்சிச்சு, நபியோடவே இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்து முஹம்மதுன்ற இந்த நபரும் அபூபக்கர்ன்ற இந்த நபரும் ஒண்ணுக்கு ஒண்ணா இருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும். சின்ன வயசுல இருந்து நபியுடைய உடன் இருந்த சஹாபி, உடன் இருந்த ஒரு நபர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவுக்கு நபி சொல்லுவாங்க, ஆண்கள்லயே நபிக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நபர் யாருன்னா அபூபக்கர் தான் இருப்பாங்க. எப்படின்னா, ஒரு இடத்துல அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அவங்க கேட்பாங்க நபி கிட்ட, நபியே உங்களுக்கு பிடிச்ச நபர் யாரு, இந்த உலகத்துல உங்களுக்கு பிடிச்ச ஒரு மனிதர் யாரு? அதுக்கு பதில் சொல்லுவாங்க, ஆயிஷா. ஆயிஷா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரலியல்லாஹு அன்ஹா. ஆண்கள்ல யாரை பிடிக்கும் உங்களுக்கு நபியே? சொல்லுவாங்க, அபூஹா, அவரது தந்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஆயிஷாவுடைய தந்தை யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. அப்ப ஆண்கள்லயே நபிக்கு மிகவும் பிடிச்ச ஒரு நபராக இருக்கிறது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இங்க யோசிக்கணும், நபியோட சின்ன வயசுல இருந்து ஒண்ணுக்கொன்னா வாழ்வாங்க. இஸ்லாம் வந்த பிறகு முதல்ல நபியின் மீது ஈமான் கொண்டிருப்பாங்க. இஸ்லாமிய நாட்களில் முஸ்லிமாக இருக்கும் பொழுது, சஹாபியாக இருந்த பிறகு, இஸ்லாம் ஏத்துக்கிட்ட பிறகு நபியோடு பெரிய பெரிய விஷயங்களை களம் கண்டாங்க, நபியோட பெரிய பெரிய விஷயங்களை செஞ்சு காண்பிச்சாங்க. பெரிய நிகழ்வுகள் நபியோட கரம் கோர்த்தாங்க, நபியோட கரத்தோட தன்னுடைய கரத்தை கோர்த்து கொடுத்தாங்க, கைக்குள்ள கை சேர்த்து நின்றாங்க. இப்படி உலகத்துல சின்ன வயசுல இருந்து நபியோடு அதிகமாக இருந்தாங்க. இஸ்லாம் வந்த பிறகு முதல்ல ஏத்துக்கிட்டாங்க. இந்த இஸ்லாம் ஏத்துக்கிட்ட பிறகு இஸ்லாத்துல மிகப்பெரிய நிகழ்வுகளை கலந்துக்கிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இதன் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இந்த உலக ஆண்கள்லேயே அபூபக்கரை தான் பிடிக்குன்ற அளவுக்கு நபியின் வாயை சொல்ல வச்சான். அப்ப நபிக்கு மிக பிடிச்ச ஒரு நபராக அபூபக்கர் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இவங்களுடைய இந்த செயல் அடிப்படையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நபியோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை நாளை சொர்க்கத்திலையும் கண்டிப்பா கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இல்ல, இந்த உலகத்துல இந்த அளவுக்கு நபியோட உடன் இருந்தாங்க, தோளோடு தோல் கொடுத்தாங்க. கண்டிப்பா இதற்கு பலனாக நாளைக்கு மறுமை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மறுமையிலையும் நபியோடு இருக்கிற வாய்ப்பை கொடுப்பானா மாட்டானா? இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். இந்த உலகத்திலையும் சரி, நாளை மறுமையிலையும் சரி, நபியோடு இருக்கும் சிறந்த வாய்ப்பு அல்லாஹ் கொடுப்பான். இது மட்டும் கிடையாது, இந்த உலகத்திற்கும் மறுமைக்கும் நடுவுல திரையாக இருக்குல்ல பர்ஸகுடைய வாழ்க்கை, இந்த மன்னரை வாழ்க்கையிலும் நபியோடு இருக்கக்கூடிய சிறப்பு பெற்றவர் அவர். எப்படி சொல்றோம்? இப்ப நபி எங்க இறந்தாங்க? நபியுடைய கபர் இப்ப எங்க இருக்கு? மதீனால இருக்கு. நபியுடைய கபருக்கு பக்கத்துல யார் கபர் இருக்கு? அபூபக்கர் கபர் இருக்கு. அப்ப நபியோட கபரோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர்
சேர்ந்து இருக்கு, ரெண்டும் பக்கத்துல இருக்கு. அழகா சொல்லுவாங்க, இந்த உலகத்துல மட்டும் கிடையாது, நாளை மறுமையில மட்டும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள மன்னரை உலகத்திலும் கூட அபூபக்கர் நபியோடு இருக்கிறாங்க. அப்ப முப்பெரும் உலகத்துல, உலக வாழ்வா இருக்கட்டும், மன்னரையா இருக்கட்டும், மறுமையா இருக்கட்டும், நபியோடு அதிகமாக வாழக்கூடிய சிறப்பு அல்லாஹ் தஆலா அபூபக்கர் கொடுத்திருக்கான். சுப்ஹான் அல்லாஹ். இப்படிப்பட்ட சஹாபி சுப்ஹான் அல்லாஹ், இவங்களை பத்தி என்ன சொல்ல முடியும்? இவங்களை பத்தி சிறப்புகள் எவ்வளவோ இருக்கு. எந்த சிறப்புகள் அடிப்படையில் மற்ற சஹாபாக்களுக்கு முன்னாடி இவர்களுக்கு ஏன் இந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு? மற்ற சஹாபாக்கள் இருக்காங்க, மற்ற சஹாபாக்களை விட இவருக்கு இந்த அளவுக்கு சிறப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. தனிச்சிறப்புகள் இருக்குன்னா என்ன இருக்குது? எத்தனையோ இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். இப்ப சொல்லுவாங்க அபூபக்கரை பத்தி ரலியல்லாஹு அன்ஹு, அஃதலுல் பஷர் பஅதல் அன்பியா, நபிமார்களுக்கு பிறகு உலகத்தில் சிறந்த மனிதர் அவர். இது மிகைப்படுத்தி சொல்றது கிடையாது, எக்ஸாஜுரேட் பண்ணி சொல்றது கிடையாது, அளவு கடந்து போட்டுறது கிடையாது. உண்மையிலேயே அப்படி இருந்தாங்க. என்ன காரணம்? நபிமார்களுக்கு பிறகு முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு பிறகு சிறந்த நபராக இருக்கிறது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன காரணம்? பக்ர் பின் அப்துல்லாஹ் அல் முஸனி அலைஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, மா ஃபத்தலக்கும் அபூபக்கர் பிகத்ரத்தி ஸலாத்தி வலா ஸியாம் வலாக்கின் ஃபத்தலஹு பிஷைஇன் வக்ர ஃபில் கல்ப். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இந்த அளவுக்கு சிறப்பு கிடைச்சதுக்கு காரணம் அவங்களுடைய தொழுகையும் நோன்பும் கிடையாது. அவங்களுடைய தொழுகையும் நோன்பும் அடிப்படையில் அல்லாஹ் இத்தகைய சிறப்புகளை கொடுக்கல. இருந்திருக்கலாம், அபூபக்கரை விட தொழுகையில அதிகமான ஆர்வம் கொண்ட சஹாபி இருந்திருக்கலாம், யாராச்சும் வாய்ப்பு இருக்கு. அபூபக்கரை விட அதிகமாக நோன்புல கவனம் கொண்ட ஆர்வம் கொண்ட சஹாபி யாராச்சும் இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. எதன் அடிப்படையில் அபூபக்கருக்கு இந்த சிறப்பு இருக்கு அப்படின்னா, பிஷைஇன் வக்ர ஃபில் கல்ப், அவருடைய உள்ளத்தில் கொண்ட ஈமானிய பலம் இருக்கே, அந்த ஈமானிய பலத்தின் அடிப்படையில் அல்லாஹ் கொடுத்த இந்த அந்தஸ்தவங்களுக்கு. எப்படிப்பட்ட ஈமான்! சுப்ஹான் அல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னதாக ஷைഖுல் இஸ்லாம் இமாம் இப்னு தைமியா அலைஹி ரஹ்மஹ் அவங்க தன்னுடைய கிதாபுல மின்ஹாஜு சுன்னா நபவியான கிதாபுல எழுதுவாங்க அழகா. உமர் ரலியல்லாஹுடைய வார்த்தைகளை சஹீஹான சனதுல சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க ஒரு வார்த்தை, என்ன சொல்லியிருப்பாங்க? ஒரு தராசை எடுத்துக்கிட்டு, தராசுடைய ரெண்டு பக்கம் இருக்கும்ல, ஒரு பக்கம் உலகத்துல கியாமத்து நாள் வரைக்கும் வரப்போற எல்லா முஃமின்களுடைய ஈமானையும் சேர்த்து ஒரு பக்கம் வைத்து, மறுபக்கம் அபூபக்கர் ஒருத்தருடைய ஈமான மட்டுமே வைத்தா, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்றேன், அபூபக்கருடைய ஈமான் கொண்ட இடைத்தட்டு பலமாயிரும். அவர்களுக்கு நேர்மாறாக இருக்கிற உம்மத்துடைய ஒட்டுமொத்த முஃமின்களுடைய ஈமான் கொண்ட இடைத்தட்டு பலவீனமாயிரும், ரொம்ப அந்த கனம் இறந்து போயிரும், இவருடைய ஈமான் ரொம்ப பலமாகிரும். சுப்ஹானல்லாஹ். இந்த அளவுக்கு ஈமானிய பலம் கொண்டவங்க. நபியும் எடுத்து வச்சிருப்பாங்க, சஹாபாக்கள் சொல்லுவாங்க. நபி சொல்லுவாங்க ஒரு வாட்டி, முன் சென்ற நபர்களுடைய சின்ன சம்பவத்தை குறிப்பிடுவாங்க. ஒரு விவசாயி இருந்தாரு, அந்த விவசாயி தன்னுடைய மாட்டை கொண்டு ஏர் உழுவிட்டு இருந்தாரு. திடீர்னு என்னாச்சு, அந்த மாட்டின் மேலே உட்கார்ந்தாரு. அப்ப அந்த மாடு சொல்லிச்சான், இந்த மாதிரி லம் நுஹ்லக் லிஹாதா, இதற்காக நாங்க படைக்கப்படல, வலாக்கின் ஹுலிக்னா லில்-ஹர்ஸ், ஏறு உழுவதற்காக, விவசாயம் பண்றதுக்காக நாங்க படைக்கப்பட்டோம். மாடு பேசுச்சான். அப்ப பக்கத்துல சஹாபாக்கள் சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹ், பக்கரத்துன் ததகல்லம், சுப்ஹானல்லாஹ், மாடு பேசுச்சா? மறுத்து கேட்கல அவங்க, சஹாபாக்கள் யாரும் மறுக்கல, வியந்து போய் கேட்டாங்க, சுப்ஹானல்லாஹ், மாடு பேசுச்சா? அப்ப நபி சொல்லியிருப்பாங்க, நீங்க நம்புனா நம்புங்க, என்னுடைய அபூபக்கர் நம்புவார், என்னுடைய அபூபக்கர் ஈமான் கொள்வார். அப்ப அபூபக்கருடைய ஈமான் சம்பந்தமாக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. இந்த அளவுக்கு ஈமானிய பலத்தின் அடிப்படையில அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு இந்த சிறப்பு அல்லாஹ் கொடுத்தான். அப்ப இந்த அளவுக்கு ஈமானிய பலத்தை பத்தி பேசும் பொழுது ஒழுக்கத்தை பத்தி மறந்துட முடியாது. அவங்களை பத்தி பேசினா ஒழுக்க மாண்புகள்ல எந்த அளவுக்கு நம்ம ஜோடிச்சு பேசலாம் அப்படின்னா, நபியுடைய அப்படியே ஜெராக்ஸா இருப்பாங்க, நபியுடைய மறுமுகமாக வெளிப்படுவாங்க. இதை நான் சொல்லல, ஒரு காஃபிருடைய தலைவர் அவர் முன் வந்து சொல்லுவார். சுப்ஹானல்லாஹ். மக்கால இருக்கும் பொழுது சஹாபாக்கள் அதிகமாக துன்புறுத்தப்படுவாங்க, சஹாபாக்கள் நோவினைப்படுத்துவாங்க. இஸ்லாம் ஏத்துக்கிட்ட காரணத்தினால சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த ஊர் நமக்கு வேணாம், மக்கால இருந்தா அதிகமான பாதிப்புகள் ஏற்படுது, நம்ம ரொம்ப அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, வேற ஊருக்கு போயிடலாம், ஹிஜ்ரத் பண்ணி வேற ஊருக்கு போய் நிம்மதியாக வாழலாம், அல்லாஹ் வணங்கலாம் போயிட்டு. அந்த அடிப்படையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களும் ஒரு கட்டத்தில் யோசிச்சாங்க, நாமளும் இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிடலாம். தன்னுடைய வாகனத்தை ரெடி பண்ணிட்டு மக்கா விட்டு வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்த பிறகு அங்க ஒரு நபர் தடுப்பார் அபூபக்கரை. எதுக்கு வெளியே போறீங்க நீங்க, என்ன காரணம்? அதுக்கு சொல்லுவாங்க, எனக்கு இங்க என்னோட இஸ்லாத்தின் பால் வழிபாடு செய்ய, அல்லாஹ் வழிபட எனக்கு அனுமதி கிடைக்க மாட்டேங்குது,
ஃப்ரீடமாக அல்லாஹ் வணங்க முடிய மாட்டேங்குது, நான் எங்க போய் அல்லாஹ்வை சுதந்திரமாக வணங்க முடியுமோ அங்க போக ஆசைப்படுறேன், அந்த ஊருக்கு போக போறேன். அப்போ சொல்லுவாங்க, வந்த நபர் யார் அப்படின்னா காஃபிருடைய ஒரு குலத்தின் தலைவர், அவர் பேர் இப்னு துகன்னான்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லுவாரு, மித்லுக யா அபா பக்ர் லா யக்ருஜ் வலா யுக்ரஜ். அபூபக்கரே, உங்களை போன்ற மனிதர் வெளியேறவும் கூடாது, நீங்கள் வெளியேற்றப்படவும் கூடாது, வேற யாரும் உங்களை வெளித்தள்ளவும் கூடாது, நீங்களும் ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது. ஏன்? குணங்களை எண்ணுவாங்க. அபூபக்கருடைய குணங்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா நீங்க? சுப்ஹானல்லாஹ். அந்த இப்னு துகன்னான்ற காஃபிர் தலைவர் சொல்லுவா அபூபக்கரை பார்த்து, எப்படிப்பட்ட நபர் தெரியுமா நீங்க? சுப்ஹானல்லாஹ். உறவுகளை சேர்த்து வைக்கிறவங்க நீங்க, உறவுகளை சேர்த்து வைப்பீங்க, விருந்தோம்பல் அழகா செய்வீங்க, விருந்தாளிகள் அழகா கவனிப்பீங்க, பிறருடைய சுமைகளை தன் சுமையாக எடுத்துப்பீங்க, ஏழைகளின் ஏழ்மையை போக்குறதுக்கு உதவி செய்வீங்க, கஷ்டப்படுறவங்களுடைய கஷ்டத்தை நீக்க உதவி செய்வீங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் பொழுது உங்களுக்கு எண்ணம் வேற எங்கேயாச்சும் போகலாம். இதே வார்த்தைகள் வேற எங்கேயாச்சும் கேட்டிருக்கோமா நாம? நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி ஹதீஜா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, எப்ப முதல் வஹி வந்திருக்கும், வஹி வந்து நபி பயந்து போயிடுவாங்க, என்ன ஆச்சுன்னே தெரியலன்ட்டு பயந்து உடம்பு நடுங்கும், வீட்டில் போய் என்னை போத்திக்குங்க, நான் என்னுடைய காலம் முடிய போது, நான் சாக போறேன்ற அளவுக்கு பேசுவாங்க. அப்ப ஹதீஜா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா உங்களை வீணடிக்க மாட்டான், உங்களை வீணாக்க மாட்டான். ஏன்? இதே குணங்கள் அங்க எண்ணுவாங்க, நீங்க உறவுகளை பேணக்கூடியவர், ஏழைகளின் ஏழ்மையை நீங்க போக்க முயல்பவர், நல்ல விருந்தோம்பல் செய்யக்கூடியவர், சிரமப்படுகின்ற மக்களுடைய சிரமத்தை அகற்ற முயல்பவர். அப்ப இந்த மாதிரியான இதே குணங்கள், இதே பண்புகளை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபியை பத்தி சொல்லுவாங்க, இதே பண்புகளை இப்னு துகன்னா அபூபக்கர் சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப சின்ன வயசுல இருந்து நபியோட இருந்து இருந்து நபியோட இருந்து இருந்து நபியுடைய குணங்களை தன் குணமாக மாத்திக்கிட்டவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப குணங்கள் அடிப்படையில தெரிஞ்சுக்க முடியும், நபியினுடைய மறுபக்கமாக அபூபக்கர் வாழ்ந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். குணங்களை பத்தி மட்டும் பேசும் பொழுது இந்த குணத்தை மறுக்க முடியாது, ரொம்பவுமே இலகுன குணம் கொண்டவங்க. ஒழுக்கங்களை பத்தி பேசியிருக்கோம், அப்ப குணங்களை பத்தி பார்க்கும் பொழுது ரொம்ப இலகுன குணம் கொண்டவங்க, அதிகமா அழுகுவாங்க, அல்லாஹ் பத்தி பேசப்படுதா அழுகுவாங்க, நபியை பத்தி பேசுறாங்களா அழுகுவாங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை ஓதுறாங்களா அழுகுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இவங்களுடைய கண்ணீர் இறைப்பணி செஞ்சிச்சு, இவங்களுடைய அபூபக்கருடைய கண்ணீர் அழுகை மார்க்கத்துடைய வேலை பணியை செஞ்சிச்சு. சுப்ஹானல்லாஹ். எப்படி தன்னுடைய வீட்டுக்கு வெளியே ஒரு ஓரத்துல எப்பவுமே தொழுகிறதுக்கு இடத்தை ஒதுக்குவாங்க. அபூபக்கர் தொழுதாலே வீட்டுக்கு வெளியில உள்ள இடத்துல நின்று தொழுகுவாங்க. எப்ப? மக்கால இன்னும் ஜமாத்தான தொழில் கடமையாக்கப்படல, எல்லாரும் தனித்தனியாக தன்னுடைய இடத்தை தொழுந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப அபூபக்கர் தன்னுடைய வீட்டுக்கு வெளியே ஒரு இடத்தை நிர்ணயிச்சு இங்கதான் தொழுகுவேன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அங்க தொழுகும் பொழுது குர்ஆன் ஓதுவாங்க, தொழுகையில குர்ஆன் சத்தமா ஓதுவாங்க, அழுகுவாங்க, அழுதுகிட்டு ஓதுகிட்டே இருப்பாங்க. அபூபக்கருடைய இந்த கண்ணீர் முஷ்ரிக்கீன்களுடைய பெண்களையும் முஷ்ரிக்கீன்களுடைய பிள்ளைகளையும் வெளிவர வச்சுச்சு வீட்டுல இருந்து. இந்த கண்ணீரின் காரணம் என்ன சொல்லி அழுகுறாரு? எல்லா மக்களும் தொழுகையை சுத்தி நின்று வேடிக்கை பார்த்தாங்க, என்ன சொல்ல வராரு கேட்டாங்க. ஏன்? இந்த அழுகை அபூபக்கருடைய இந்த கண்ணீர் அவங்களுடைய உள்ளத்துல இஸ்லாம் பதிய வச்சுச்சு. அபூபக்கருடைய இந்த கண்ணீர் அவங்க மனசை மாத்த முயற்பட்டுச்சு. அபூபக்கருடைய இந்த கண்ணீர் அந்த வீட்டு பெண்களின் ஆண்களை வெளியே வச்சுச்சு. அவங்களா டிமாண்ட் பண்ணாங்க, அபூபக்கரே நீங்க தொழுவுறீங்களா தொழுவுங்க, வெளியே வேணா வீட்டுக்குள்ள போய் தொழுவுங்க, குர்ஆன் ஓதுறீங்களா வெளியே வேணா வீட்டுக்குள்ள போய் ஓதுங்க. ஏன்? உங்களுடைய ஓதுற சத்தத்தினால உங்க கண்ணீரின் மூலமாக எங்களுடைய பெண்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. அப்ப ஈமானிய அம்சம், அந்த ஈமானிய பலத்தோடு வெளிவந்த கண்ணீர் அவருடைய பணியை செஞ்சு கொடுத்து. சுப்ஹானல்லாஹ். அப்ப நற்குணங்கள் அதிகமாக இருந்த நபராக இருந்த, அதே போல் நல்ல அமல்களும் கூட, அமல்கள் ரீதியாக பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், நம்ம எடுத்துக்கலாமே, நம்ம மனிதர்கள் எடுத்துக்கலாம், ஒரு விஷயத்துல ரொம்ப அதிகமா இருப்பாங்க, வேறு அமல் பலவீனமா இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு தொழுகை எடுத்துக்கலாமே, தொழுகையில ரொம்ப அதிகமான ஆர்வம் இருக்கும், ஆனா நோன்புகள் ஆர்வம் இருக்காது. ஒரு சில நபர்களுக்கு நோன்புகள் அதிக ஆர்வம் இருக்கும், தொழுகையில் அதிக ஆர்வம் இருக்காது. ஒரு சிலருக்கு தொழுகையிலேயும் நோன்புலையும் ஆர்வம் இருக்காது, தர்மங்கள் வழங்குறது ஆர்வம் இருக்கும், அதிகமாக தர்மம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இப்படி ஒரு சில அமல்கள்ல அதிகமான ஆர்வம் கொண்ட மனிதராக சிலர் இருப்பாங்க, ஆனா அதே நபர் வேறு அமல்கள்ல பலவீனமா இருப்பாங்க. ஆனா அபூபக்கருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அவருடைய ஒவ்வொரு காலையும் மாலையும் பார்க்கும் பொழுது அவருடைய நாட்கள், அவருடைய வாழ்க்கை
எந்த அளவுக்கு அமல்களால் நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா, எந்த அமல்கள் மூலமாக ஒரு முஸ்லிமை சிறந்த முஃமினாக மாற்ற முடியுமோ அந்த அமல்கள் எல்லாமே அபூபக்கருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். ரலியல்லாஹு அன்ஹு. சும்மா சொல்லப்படலையே அவங்களே. ஏன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு முறை வருவாங்க, வந்து அன்னை காலையில நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருப்பாங்க, சஹாபாக்கள் ஒன்று கூடுவாங்க, நபி கேட்பாங்க, மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிம, இன்னைக்கு உங்கள யார் நோன்பாளியா இருக்கீங்க? அபூபக்கர் சொல்லுவாரு, நான் ரசூலுல்லாஹ், நான் நீ நோன்பாளியா இருக்கேன். நபி பிறகு கேட்பாங்க, மன் அத்அம மின்குல் யௌம மிஸ்கீனா, இன்னைக்கு யார் ஏழைக்கு உணவு கொடுத்தீங்க? அதுக்கும் அபூபக்கர் சொல்லுவாரு, நான் யா ரசூலல்லாஹ். பிறகு நபி கேட்பாங்க, மன் ஆத மின்குமுல் யௌம மரீதா, இன்னைக்கு யார் நோயாளிகள் நலம் விசாரிச்சீங்க? அதுக்கும் அபூபக்கர் சொல்லுவாங்க, நான் யா ரசூலல்லாஹ். நபி பிறகு கேட்பாங்க, மன் சபிஅ மின்குமுல் யௌம ஜினாஸா, இன்னைக்கு யார் ஜனாசா பின்தொடர்ந்தது? அதுக்கும் போக சொல்லுவாங்க, நான் யா ரசூலல்லாஹ். பிறகு நபி சொல்லுவாங்க, மஜ்தமஅனா ஃபீ இம்ரஇன் இல்லா தഖல ஜன்னah, இந்த குணங்கள் எந்த மனிதனுக்கு மத்தியில ஒன்னா இருக்குதோ அவர் சொர்க்கத்தில் நுழையிறதை விட்டு யார் எதுவும் தடுக்காது. இந்த குணங்கள் யாருக்குள்ள ஒன்னா இருக்குதோ இந்த குணங்கள் அவரை சொர்க்கத்தில் நுழைவிக்கிறதை விட்டு எதையுமே தடுக்காது. சுப்ஹானல்லாஹ். அப்ப இங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த ஹதீஸும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நபி சொல்லுவாங்க ஒரு வாட்டி, சொர்க்கத்துக்கு 8 வாசல்கள் இருக்கு. சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் இருக்கு. ஒரு வாசல் பாபு ஸலாஹ்னு சொல்லுவாங்க, யார் அதிகமாக தொழுகை ஈடுபடுவாங்களோ அவங்க அந்த வாசல் வழியா சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. இன்னொரு வாசல் பாபு சதகான்னு சொல்லுவாங்க, யார் அதிகமாக தர்மங்கள் செய்வாங்களோ அவங்களுக்கு இந்த சதகாவுடைய கதவின் வாயிலாக சொர்க்கத்துக்குள்ள போக அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். அடுத்து பாபு ரையான் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், யார் நோன்பு அதிகமாக நோற்பாங்களோ அந்த நோன்பாளிகளுக்கு தனி கதவு இருக்கும், அதன் மூலமா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். பாபுல் ஜிஹாத், யார் அதிகமாக ஜிஹாத் செய்வாங்களோ, ஜிஹாதுல யார் அதிகமாக களம் கண்டார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் அந்த கதையின் மூலமாக சொர்க்கத்தை அனுப்புவான். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஹதீஸ்ல இந்த சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படிப்பட்ட நர்பாக்கியம் உள்ள நபர் இருப்பாங்களா? 8 வாயில்கள் வழியாக உள்ள போக முடியுமா அவரால? இப்படிப்பட்ட நல்ல பாக்கியமுள்ள யாராச்சும் நபர் இருப்பாங்களா? எப்படிப்பட்ட நபரா இருக்கணும்? 8 வாயில்கள் வழியாகவும் சொர்க்கத்துக்குள்ள போகணும். அப்ப நபி உடனே சொல்லுவாங்க, அபூபக்கரே நீங்க அந்த நபர்கள்ல ஒருத்தரா இருக்கீங்க. 8 வாயில்கள்ல இருந்து எல்லா வாயில்கள்ல இருந்தும் உங்களை அழைக்கப்படும், உங்க பெயர் சொல்லப்படும், அபூபக்கர் வாங்க, இப்படிக்கா போங்க, இப்படிக்கா போங்க. சுப்ஹானல்லாஹ். இத்தகைய அமல்கள் அதிகமாக செய்த நபர்கள், நல்ல அமல்கள் எதுவா இருந்தாலும் கிட்டத்தட்ட எல்லா நல்ல அமல்களும் இவர் வாழ்க்கையில பார்க்க முடியும். சுப்ஹானல்லாஹ். இது மட்டும் கிடையாது, இஸ்லாம் ஏத்துக்கிட்ட பிறகு இவர்கள் செய்த விஷயங்கள், இவர்கள் மூலமாக உதவி பெற்ற இஸ்லாம், சுப்ஹானல்லாஹ், ரொம்ப பெரிய விஷயங்கள் நடந்திருக்கும். இஸ்லாம் ஏத்துப்பாங்க. இஸ்லாம் ஏத்துக்கிட்ட பிறகு அத்தீக்குடைய பேருக்கான காரணத்தையும் சொன்ன நான். இந்த இஸ்லாமிய சஹாபாக்கள் இஸ்லாம் ஏத்துக்கிட்ட பிறகு, எந்த சஹாபாக்கள் இஸ்லாம் ஏத்துக்கிட்ட பிறகு அடிமைத்தனம் படுக்கப்பட்டாங்களோ, ரொம்ப அதிகமான கொடுங்கோல்தனம் செய்யப்பட்டு வந்தாங்களோ, அந்த சஹாபாக்களை, அடிமையாக வந்த சஹாபாக்களை தன்னுடைய காசை போட்டு வாங்குவாங்க. பிலால் ரலியல்லாஹு போன்ற பெரிய பெரிய சஹாபாக்கள் அடிமையாக வாழும் பொழுது தன்னுடைய கைப்பணம் சொந்த காசை போட்டு வாங்கி அல்லாஹ்வுக்காக விடுதலை செய்வாங்க. அப்ப இவர்கள் மூலமாக பல அடிமை சஹாபாக்கள் விடுதலை பெற்ற சஹாபாக்கள் ஆனாங்க. அதே போல நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இந்த சஹாபி இஸ்லாம் ஏத்துக்கிட்ட பிறகு இறைப்பணி ரொம்ப அழகாக செஞ்சிருப்பாங்க. நிறைய பெரிய பெரிய சஹாபாக்கள் ஆரம்பத்தில் இஸ்லாம் ஏத்துக்கிட்டாங்கல்ல, அதுல மிகப்பெரிய ஊன்றுகோலா இருந்தது அபூபக்கரா இருப்பாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு போன்ற பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் அபூபக்கருடைய தஅவாவின் மூலமாக இஸ்லாம் ஏத்துக்கிட்டா இருந்தாங்க. அப்ப இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய பலம் சேர்த்தவராக அபூபக்கர் இருந்தாங்க. இது மட்டும் கிடையாது, ரொம்பவுமே பாதுகாப்பாக நபியை பார்த்துக்கிட்ட ஒரு நபரும் அபூபக்கர் தான். அப்ப ஹிஜ்ரத்துடைய இந்த பயணம் இருக்குல்ல, ஹிஜ்ரத் பயணத்தின் போது நம்ம இதை மறுக்க முடியாது. எப்படிப்பட்ட பயணம் அது? ஒவ்வொரு அடியிலும் ஆபத்துகள். இந்த அடியில மரணம் வந்துருமா, இல்ல அடுத்த அடியில மரணம் வந்துருமா? ஏன்னா பின்னாடி காஃபிர்கள் துரத்திக்கிட்டு இருக்காங்க, முன்னாடி இந்த 2 பேர் மட்டும் போயிட்டு இருக்க, இந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போறாங்க. இந்த முஹம்மது என்ற இந்த நபர் நாட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, பிடிச்சு சாகடிக்கணும்ன்ற அளவுக்கு, முஹம்மதுடைய தலைக்கு இத்தனை ஒட்டகங்கள்ன்ற அளவுக்கு பேரம் பேசினாங்க. முஹம்மதை கண்டாலே சாகடிக்கும் என்ற எண்ணத்துல முஷ்ரிக்கீன்கள் துரத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு அடியிலையும் பயம் இருந்துச்சு, ஆபத்துகள் இருந்துச்சு, பாதிப்புகள் இருந்துச்சு. அந்த இடத்துல அபூபக்கருடைய இந்த செயல் நாம் மறக்க முடியாது. அல்லாஹ் ஹதீஸ்கள் நமக்கு எடுத்து வரைக்கும், 2 பேரும் போய்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அபூபக்கர் நபிக்கு முன்னாடி இருப்பாங்க, கொஞ்ச நேரம் போகும், திடீர்னு நபிக்கு பின்னாடி வந்து நின்றுவாங்க. கொஞ்சம் நேரம் போகும், நபியோட ரைட் சைடு நின்றுவாங்க.
கொஞ்சம் நேரம் போகும், நபியோட லெஃப்ட் சைடு வந்து நின்றுவாங்க. நபி கேட்பாங்க, எதுக்கு நீங்க மாறி மாறி நிக்கிறீங்க இப்படி? அப்ப அழகா சொல்லியிருப்பாங்க, நபியே நான் உங்க கூட இருந்துட்டு இருப்பேன், உங்களுக்கு முன்னாடி யாராச்சும் உங்களை தாக்கிறவங்களும் பயம் இருக்கும், உங்களுக்கு முன்னாடி போய் நிற்பேன், அங்க போய்கிட்டு இருப்பேன், திடீர்னு யோசனை வரும், நபியை பின்னாடி வந்து அட்டாக் பண்ண போறாங்க யாராச்சும், போய் பின்னாடி போய் நிற்பேன், இப்போ திசைகளை மாத்திக்கிட்டு இருப்பேன், ஏன் எனக்கு யோசனை வந்துகிட்டே இருக்கும் நபியே, எது ஆனாலும் எனக்கு ஆகட்டும், உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்ப நபியை ரொம்ப அழகாக பாதுகாத்தாங்க இந்த ஹிஜ்ரத் இந்த சமயத்துல. அல்லாஹ் இது அழகாக சொல்லியும் காமிப்பான் குர்ஆன்ல. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், இல்லா தன்சுரு, நீங்க மற்ற மக்களை பத்தி சொல்லுவான், நீங்க உதவுனா பரவாயில்ல, கத் நஸரஹுல்லாஹ், அல்லாஹ் தஆலா உதவுவான். இப்படிப்பட்ட அபூபக்கர் போன்ற நபர்களை கொண்டு அல்லாஹ் நபியை பாதுகாப்பான், அல்லாஹ் குர்ஆன் சொல்லி கொடுப்பான். சுப்ஹான் அல்லாஹ். இந்த காருடைய இந்த சம்பவத்துல ஹிஜ்ரத் பண்ணும் பொழுது சவர் குகையில் நடந்த சம்பவங்களை அல்லாஹ் எடுத்து குறைச்சி சொல்லுவான். சவர் குகையில இந்த நபர் முஹம்மதுடன் இருந்த இந்த நபரை கொண்டு அல்லாஹ் தஆலா உதவுவான், நீங்க யாரும் உதவினாலும் பரவாயில்ல. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியை காப்பாத்துறதுக்கு, நபியை பாதுகாக்கிறதுக்கு அபூபக்கரை துணையாக நியமிச்சான். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம். ஏன் தன்னுடைய பொருள் ரீதியாக, பணம் ரீதியாக ரொம்ப பெரிய செயல்கள் செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ். நபி எப்ப காசு தேவைப்பட்டாலும் தனக்காக கேட்க மாட்டேன், நபி போவோமே பொருள் இஸ்லாத்துக்காக இல்ல போருக்கு போகும் பொழுது செல்வங்கள் தேவைப்பட்டா நபி ஏலான் பண்ணும், அறிவிப்பு செய்வாங்க, இந்த மாதிரி போருக்கு போக போறோம், இந்த நிலைமைகள் இருக்கு, உங்களுடைய ஏதாச்சும் இருந்தா அது கொடுங்க. அப்ப நபி எப்ப ஏலான் பண்ணாலும் எப்ப அறிவிப்பு செஞ்சாலும் நபியுடைய இந்த அறிவிப்புக்கு பதில் கொடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து கொட்டிடுவாங்க. இப்போ ஜைஷுல் உஸ்ரான்ற ஒரு சம்பவம், ஒரு போர் நடக்கும், அந்த போருக்கு நபி ஏலான் பண்ணுவாங்க, எனக்கு இந்த போருக்கு போகிறதுக்கு பணம் தேவைப்படுறது முஸ்லிம்களுக்கு. அப்போ அபூபக்கர் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டுவாங்க. கேட்பாங்க, வீட்டில் என்ன வச்சிருக்கீங்க, அப்படி உங்க வீட்டு மக்களுக்கு என்ன வச்சிருக்கீங்க? அதுக்கு அழகா சொல்லுவாங்க, என்னோட வீட்டு மக்களுக்கு அல்லாஹும் ரசூலும் இருக்காங்க, அவங்களை தவிர இந்த பணம் எனக்கு எதுவும் தேவை கிடையாது, கொடுத்து உதவுனாங்க. சுப்ஹானல்லாஹ். எந்த அளவு கொடுத்து உதவுனாங்க? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல அவங்களை பாராட்டுனா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்தினா, உலுல் ஃபத்ல் என்ற வார்த்தை இவங்களுக்கு சொன்ன அல்லாஹ் தஆலா கண்ணியம் வாய்ந்தவர். எப்படி அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சேதப்படுத்துவாங்க மக்கள், காயப்படுத்துவாங்க, அந்த கருப்பு சம்பந்தமாக இவங்க தப்பான நபர்னு சொல்லி மக்கள் முனாஃபிகினுடைய செயல்கள் மூலமாக ஆயிஷா அம்மை ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கருப்புக்கு பாதிப்பு ஏற்படும். அப்ப அபூபக்கருடைய செலவுல வளர்ற ஒரு சஹாபி மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களும் ஆரம்பத்தை இஸ்லாம் ஏற்றுக்கிட்டவங்க அல்ஹம்துலில்லாஹ், அவங்க இந்த பேச்சுகளில் மாட்டிக்கிட்டு அவங்களும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லிடுவாங்க, ஆயிஷா மேல் தப்பு இருக்குன்ற மாதிரி. அபூபக்கர் அவங்களுக்கு கோவம் வந்துடும், பெத்த தகப்பனாச்சே, தான் பெற்ற பிள்ளை இப்படி மக்கள் கருப்பு ரீதியாக தாக்கும் பொழுது என்னுடைய செலவுல வளரக்கூடிய இவரும் கூட இப்படி சொல்றாரே, அப்ப இனி நான் இவருக்கு இதை உதவ மாட்டேன். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், இந்த உலுல் ஃபத்ல் என்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுவான், இந்த இப்படிப்பட்ட கண்ணியமானவர்கள் இப்படிப்பட்ட சத்தியங்கள் செய்யக்கூடாது, நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தப்பா இது பண்ணக்கூடாது, ஏன் நீங்க விரும்பலையா அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும், நீங்க மன்னிச்சு வாழுங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் கண்டிப்பா, நீங்க விரும்பலையா அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வஹி இந்த வசனம் வந்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே சொன்னாங்க, யா அல்லாஹ், நான் எனக்கு ஏன் ஆசை கிடையாது, எனக்கு நிறைய ஆசை இருக்கு, நீ என்ன மன்னிக்கணும். அப்ப நானும் மிஸ்தஹ மன்னிச்சிட்டேன், மறுபடியும் இவருக்கு என்னுடைய செலவுகளை கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அப்ப அல்லாஹ் தஆலா அபூபக்கர் அவங்களை பத்தி உலுல் ஃபத்ல் என்ற வார்த்தையை பயன்படுத்துவான், கண்ணியம் வாய்ந்தவர். அப்ப கண்ணியம் வாய்ந்த அல்லாஹ்வே சொல்லும் பொழுது கண்ணியம் வாய்ந்தவர்னு சொல்லிட்டு அவருடைய ஈமான் சம்பந்தமாக, அவருடைய சிறப்புகள் சம்பந்தமாக, அவருடைய கண்ணியம் சம்பந்தமாக, அவருடைய மகிமை சம்பந்தமாக யார் சந்தேகம் கொள்ள முடியும்? ஏன் அல்லாஹ் கேரண்டியை கொடுக்கிறானே, அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ் சர்டிஃபை பண்றான், இவர் கண்ணியம் வாய்ந்தவர். அல்லாஹ்வே கண்ணியப்படுத்தின பிறகு இவர் கண்ணியத்தை சந்தேகப்படக்கூடிய நபர் யாரா இருக்க முடியும்? சுப்ஹான் அல்லாஹ். ஆக நல்லா புரிஞ்சுக்கணும், அபூபக்கருடைய வாழ்க்கை சம்பந்தமாக ஒரு பாகத்தை பார்த்துட்டோம், இனி அடுத்து இருக்கக்கூடிய மறுபாகம் இது அப்படியே நேர்மாறாக இருக்கும். எந்த அளவுக்கு இந்த வாழ்க்கை இருந்துச்சோ அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கும் போது நமக்கே புரியும், இதனால தான் இவருக்கு அபூபக்கரிடம் இடம் கிடைச்சிச்சு, இந்த விஷயங்கள் மூலமாகத்தான் அபூபக்கரிடம் கிடைச்சிச்சு, இதன் மூலமாகத்தான் இந்த அளவு சிறப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு, நாம புரிஞ்சுக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். இத்தகைய விஷயங்களை எப்படி தெரிஞ்சுக்கிட்டோமோ, தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தெரியாத மக்களுக்கு கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ கண்டிப்பா சஹாபாக்கள் பத்தின சரியான அழகான புரிதல் கண்டிப்பா இருக்கணும். இன்னும் சஹாபாக்கள் போன வழியில கண்டிப்பா நாமளும் வாழ முயற்சிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அத்தகைய சிறந்த உள்ளமாக நம்முடைய உள்ளங்களை ஆக்குவானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.